இன்றைய வேத வசன நிகழ்ச்சியில் இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் வேத வசனத்தின்படியாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டதுபடியாக நாம் இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அந்த நாமத்தில் ஒன்றுதான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதிலே ஒன்று, முதலாவதாக அவர் அதிசயமானவர், இரண்டாவதாக ஆலோசனை கர்த்தா. நமக்கு வேண்டிய நேரத்தில் எல்லாம் நாம் ஒரு பாதையில போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய வல்லமையினால இன்று அநேக வியாதிகள் இருந்து நாம் சுகமாகி கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தபடியாக அவர் ஒரு சமாதான பிரபுவாக அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் சமாதானம் இல்லாமல் நாம் காணப்படுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேத வசனத்தின்படியாக அவர் இந்த பூமியில பிறந்த நோக்கம் என்னவென்றால், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே அவர் வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர் பிறந்ததுடைய நோக்கம் என்னவென்றால் 21வது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது, அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் என்னவென்றால், அநேக பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கவும், சாபத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் மீட்டெடுக்கவும், இப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறவர்களை வெளிச்சத்தை காணும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். இந்த பூமியிலே அவர் பிறந்த நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை இருளான காரியத்தில் இருந்து அவர் விடுதலையாக்கி நம்மை மகிழ்விக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 4வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், 15வது வசனமும் 16வது வசனமும் விதமாய் சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படி என்றால் எப்பேற்பட்ட இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வகையான பாவமாக இருக்கலாம், அல்லது ஒரு சாபமாக கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எது எடுத்தாலும் ஒருவேளை தோல்வியில இருக்கலாம், ஒருவேளை நஷ்டத்துல இருக்கலாம்,
அல்லது குடும்பம் தலைமுறை தலைமுறை செழிக்க முடியாதபடி ஒரு காரியம் இருக்கலாம், அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் அடிக்கடி தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஒருவேளை திருமண தடையாக இருக்கலாம், அது வேலை கிடைக்க முடியாத தடைகளா இருக்கலாம், பல வகையான தடைகளா இருக்கலாம், அல்லது தலைமுறை தலைமுறையாய் ஏதோ ஒரு வியாதி பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சாபமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா விதமான சாபங்களை அவர் முறியடிக்கும்படியாக, அந்த சாபங்களை நம்முடைய குடும்பத்தை விட்டு நீக்கி போடும்படியாக, எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, அவர் நம்மளை ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். 24வது வசனம் 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்தர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அநேக பலவித வியாதிகள் என்பது அந்த காலத்துல குஷ்ட ரோகி ஊருக்குள்ள வர முடியாது, அவரை ஒரு இடத்துல தள்ளிதான் வைத்திருப்பார்கள், அவரை போய் பார்க்க முடியாது. குறிப்பாக சொல்ல போனால் சமீபத்துல கொரோனா வியாதி அநேகரை பாதிக்கப்படும் பொழுது எப்படி தள்ளி வைத்தார்கள், அது போல அவர்களை ஒரு இடத்துல தள்ளி வைத்திருவாங்க. அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை யாரும் பார்க்க முடியாது. கிட்ட போனா அவங்க கத்துவாங்க, குஷ்டம் குஷ்டம் சொல்லி கத்துவாங்க. அப்பவே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பலவித வியாதி உள்ளவர்களை அவர் சுகமாக்கினார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்கினார். யாருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை அருளி செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கவே அவர் பிறந்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், அந்த இடத்துல 38 வருடமாக வியாதியின் மத்தியில அவதிப்பட்டு யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, தவிப்பில தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர். பின்பு வந்தவர்கள் எல்லாரும் கூட அவர்களுடைய வியாதிகள் சுகமாகி அந்த இடத்துல இருந்து அவர்கள் போயிருக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இயேசு அந்த யூதர் பண்டிகையை அனுசரிக்கிறதுக்காக அவர் எருசலேமுக்கு போறார். அப்பொழுது எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த குளத்தின் அருகிலே அவர் போகிறார். அங்க என்னன்னா, நடக்க முடியாம இருக்கிறவங்களை அங்க இருப்பாங்க, கண் பார்வை இல்லாதவர்கள் அங்க இருப்பாங்க, கை கால் செயலிழந்து போய் இருக்கிறவங்க அங்க இருப்பாங்க, பலதரப்பட்ட வியாதியில இருக்கிறவங்க அந்த இடத்துல எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அவங்களுடைய நம்பிக்கையில என்னன்னா, எப்போ குளம் கலக்கப்படும், அப்ப அந்த குளத்துல போய் இறங்கினா முதலாவது யார் இறங்குறார்களோ, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதிலே குளத்துல இறங்கும் பொழுது அவர்களோ குணமாக்கி விடுவார்கள். ஆனால் இந்த இடத்துல இதே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளத்தின் அருகில 38 வருஷமாக, 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 38 வருடம் வியாதியின் மத்தியில் இங்கு அங்கு நகர முடியாமல் ஒருவரும் உதவி செய்ய முடியாத இருந்த ஒரு சூழ்நிலை. அவருடைய வாழ்க்கை இப்படியே போய் விடுமா என்று கூட ஒருவேளை நினைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் அவரை தேடி போகவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நபரை தேடி போகிறார். ஏனென்றால் அவர் பாவிகளை மீட்டெடுக்கவே இந்த பூமியிலே பிறந்த தேவன். அநேகர் அந்த இடத்துல விடுதலையாகி போகும் பொழுது அவருடைய இருதயத்துல, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், நான் எப்ப என் குடும்பத்தை போய் பார்ப்பேன்னு சொல்லி கூட ஒரு வேளை அவருடைய இருதயத்துல ஏங்கி கூட கொண்டு வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து அவர் மத்தியிலே போனார். அவரை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன செய்யவில்லை? ஆனாலும் அவருக்கு புரியவில்லை. குளம் கலக்கும் போது கொண்டு போய் விடுவாரோ என்று கூட ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து
அவரை குணமாக்க வந்திருக்கிறார் என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவரால் புரிந்து கொள்ள முடியல. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றாரே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அவருடைய இதயத்தில் ஒரு விசுவாசம் வருது. உடனே என்ன செய்தார்னா, அவருடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறார். 38 வருஷமாக நடக்க முடியாத இருந்த ஒரு நபரை இயேசு கிறிஸ்து சன பொழுதிலே நடக்க செய்தார். ஏனென்றால் அவர் வேத வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படி என்றால் ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக இந்த 38 ஆண்டுகளும் வியாதியின் படுக்கையில அவர் படுத்திருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நபரை தான் தேவன் தேடி போனார். அவரை தொட்டால் அவர் சுகமாக்கினார். அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுத்தார். அவர் பாவத்தில் இருக்கிறவர், அவர் விடுதலையாக்கக்கூடிய ஒரு தேவன். அவர் ஏன் விடுதலை ஆக்கினார் என்றால், நாம் எல்லோரையும் அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அவரோடு கூட நாம் காணும்படியாக, அவருடைய பிள்ளையாய் அவருடைய சமூகத்துல நாம் காணும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அநேக சாபங்கள் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிறது. அநேக சாபங்கள் சந்ததி வளர முடியாதபடி தடையா இருக்கிறது. இன்று அத்தனை சாபத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். அத்தனை பாவத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளின் மாதத்தை தான் நாம் இப்பொழுது அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் அவர். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய முக்கியத்துவம் ஆண்டவரை காணும்படியாய், ஆண்டவரை கேட்கும்படியாய் கர்த்தாவே நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்பொழுது நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த ஒரு சாபங்கள் இருந்தாலும் தேவன் இந்த சாபத்தை முற்றிலும் அவர்களுடைய குடும்பத்தை விட்டு நீக்கி, இதுவரையும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சாபத்தின் நிமித்தம் உண்டான எல்லா தடைகளை தேவன் நீக்கி போட்டு அந்த குடும்பத்தை கர்த்தத்தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எப்படி ஆண்டவரே யோவான் 5வது அதிகாரத்திலே 38 வருடமாய் பாவத்தின் நிமித்தமாய்
கட்டப்பட்டு விடுதலையாக முடியாதபடி காணப்பட்ட அந்த நபரை இயேசு ராஜா நீர் தேடி போய் நீர் எப்படி விடுதலை கொடுத்தீர், அது போல் ஆண்டவர் எந்த பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்கி ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரின் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.